இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 27 அதனுடைய 6வது வசனம், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? அல்லது உங்க இருதயமே கலங்கி போய் கொண்டிருக்கிறதா? இந்த நாளில் கூட உங்களுடைய எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக உங்க தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறார். எதிரிகளுக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து உயர்ந்து நிற்க போகிறீர்கள். இன்றைக்கு நிறைய எதிரிகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சி பண்ணி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் சதித்திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கலாம். எப்படி உங்களை வீழ்த்தலாம், எப்படி உங்களை அழிக்கலாம், எப்படி உங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் செயல்படலாம், எப்படி உங்க உயர்வை தடுத்து நிறுத்தலாம் என்று சொல்லி பல திட்டத்தோடு பல முகாந்திரத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற எதிரியின் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் உயர்த்தி வைக்க போகிறார். இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்துல எதிரி இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல எதிரி இருக்கலாம், உங்களுடைய வியாபாரம் செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, நீங்க ஊழியம் செய்கிற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, இன்னும் நிறைய இடங்களிலே உங்களுக்கு எதிரி இருக்கலாம். உங்களுக்கு எதிராய் எழும்புகிற மனிதன் உங்களுக்கு மறைவாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு மறைவாய் பல சூழ்ச்சியோடு கூட அவன் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அவனுடைய திட்டங்கள் எல்லாம் ஒன்றும் பலிக்காதபடி, ஒன்றும் செயல்படாதபடி ஆண்டவர் முடங்கி போக பண்ண போகிறார், செயலற்று போக பண்ண போகிறார். உங்களுக்கு ஆண்டவர் துணை நின்று எந்த எதிரி உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ அவனுடைய கண்கள் காணும்படியாக நீங்கள் தலை நிமிர்ந்து உயர்ந்து ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். உடைய மனக்கலக்கத்தை மாற்றுகிற இயேசு ஒருவர் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட உங்க கலக்கத்தை மாற்றுவார். அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, ஆலயத்துக்கு செல்லுங்க, ஆண்டவரை தேடுங்க. இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் மறக்காம கேளுங்க. உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு, உங்களை உயர்த்துவாரு, சத்துரு வெக்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமா என் தலை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல எத்தனையோ சத்துருக்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். இன்றைக்கு சத்துருவை வீழ்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்மை செய்கிற தகப்பன் இவர்களை உயர்த்தும், உயர்ந்த அடைக்கலத்துல வையும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.